உற்று வரைக்குள்ளேயே அவருக்கு வெறி. இப்போ உங்களுக்கு சன்னதிக்கு வந்து கால் வைக்க பயம். ஒரு பேர்ஸ் களவெடுத்து நாங்கள் பிடிச்சிருக்கிறோம் ஆளை. ஆலய நிர்வாகம் சார்ந்தவர்கள் எங்களுக்கு ஒரு அழைப்படுத்தியிருந்தார்கள். எங்களுக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லையே, நாங்கள் அந்த பாத யாத்திரையை வழிநடத்துற இல்லை. நான் ஒருத்தரோடும் இவ்வளோ காலமாச்சு யாருண்டாலும் ஒரு ஆள் சொல்லட்டு இப்போ மற்ற கோயில்கள் மாதிரி ஒரு நிர்வாகத்துக்களே இல்லை. குழப்பமான சூழ்நிலையோடு அந்த பாத யாத்திரை இங்கே இருந்து ஆரம்பமாக இருந்தது. நாங்கள் அந்த வேலையை எடுத்து உள்ள வச்சு பூசை செய்து கொடுக்கணுமென்று எங்களுக்கு அவசியம் இல்லை. நான் காலையில் இங்கே வந்ததுக்கு பிறகுதான் அந்த வேல் உள்ளுக்கு இருந்து வழியால் வந்தது. அப்போ அதுவரையும் வேல் உள்ளுக்கு தான் இருந்தது. ஏன் உங்களால் இந்த சன்னதி நிர்வாகத்தால். அனைவருக்குமே வணக்கம். வரலாற்று சிறப்புமிக்க தொண்டைமனாறு செல்லச்சன்னதி முருகப்பெருமான் ஆலயத்துடைய முன்றல் பெரு நினைக்கிறோம். கடந்த சனிக்கிழமை உங்களுக்கு தெரியும், இந்த பாத யாத்திரை இங்கே இருந்து ஆரம்பிக்கப்பட்ட பொழுது ஒரு குழப்பமான சூழ்நிலையோடு அந்த பாத யாத்திரை இங்கே இருந்து ஆரம்பமாக இருந்தது. வளமையாக நடக்கக்கூடிய அந்த செயற்பாடுகள் இடம்பெறாமல் சில குழப்பம் ஏற்பட்டது. அந்த வேல் ஆலயத்துக்குள்ளே கொண்டு சென்றப்பட்டு தீபம் காட்டப்படாமை, அதால் அந்த வேலை பூசகர் கொடுக்கவில்லை என்று அவர்கள் குழம்பி அதன் பின் அவர்களே அந்த வேலையை எடுத்துக்கொண்டு யாத்திரை செல்லக்கூடியவர்கள் அந்த வேலையை எடுத்துக்கொண்டு வேகமாக வெளியேறி சென்ற அந்த சம்பவங்கள் இடம்பெற்ற ஒரு குழப்பமான சூழ்நிலை செல்லச்சன்னதியான ஆலயம் தொடர்பாகவும் பலதரப்பட்ட விஷயங்கள் இந்த சமூக வலைத்தளத்தில் முன்வைக்கப்பட்டு கொண்டிருந்தது. இன்றைய நாளில் ஆலய நிர்வாகம் சார்ந்தவர்கள் எங்களுக்கு ஒரு அழைப்படுத்தியிருந்தார்கள். இந்த குழப்ப நிலை தொடர்பான ஒரு விளக்கத்தை நாங்கள் தெளிவுபடுத்த வேண்டியிருக்கிற காரணத்தால் வர சொல்லியிருந்தார்கள். அதால் தான் நாங்கள் இன்றைய நாளைக்கு இந்த இடத்துல வந்திருக்கிறோம். அவர்களுடைய நிலைப்பாடு இல்லாட்டி அன்றைய நாள் இடம்பெற்ற அந்த செயற்பாடு, அந்த குழப்பத்துக்குரிய காரணம் என்ன என்பது தொடர்பாக நாங்கள் அவர்களுடன் நேரடியாக கேட்டு உங்களுக்கும் தெளிவுபடுத்தி நாங்களும் தெளிவுபட இருக்கிறோம். இந்த காணொலியை கட்டாயமாக பகிர்ந்து கொள்ளுங்கள். ஏனென்றால் அன்றைய நாளில் இடம்பெற்ற அந்த விஷயம் பல பேருக்கு தெரியப்பட்டிருக்குது. அந்த குழப்பத்திற்குரிய தெளிவும் இந்த காணொலியாக இருக்குது. இந்த விஷயத்தையும் பகிர்ந்து இந்த விவரத்தை கொண்டு செல்லுங்க. தொடர்ந்து நாங்கள் இங்கே இன்றைய நாளில் இருக்கக்கூடிய அந்த செயற்பாடால் பார்க்கலாம். செல்லச்சன்னதியான் முன்றல்ல இன்றைய நாளில் இந்த உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நான் முன்னர் சொன்ன மாதிரி அன்றைக்கு யாத்திரை செல்லும் பொழுது ஏற்பட்ட அந்த குழப்பத்திற்குரிய விளக்கம், அந்த விஷயம் இன்றைக்கு தெளிவுபடுத்துகிறோம் என்ற மாதிரி சொல்லியிருக்கணும். வணக்கம், என்னுடைய பெயர் வி சுரேஷ்குமார். நான் செல்வச்சன்னதி ஆலயத்தின் பொருளாளர். அன்றைக்கு யாத்திரை வழிகிட்ட தினத்தின் ஆலய உரிமையாளர். யாத்திரை வழிகிட்ட நாளாண்டு நீங்கள் தான் அந்த உரிமையாளர், கோயில் உரிமையாளர் நான். இன்றைக்கு நாங்கள் கூப்பிட்டது என்னென்றால், இந்த எங்களுக்கு இந்த யூடியூப் இந்த அண்டைய தினம் யாத்திரை வழிகிட்ட அண்டைய தினம் இங்கே சிறு குழப்பமான சூழல் ஏற்பட்டது. அது அந்த வேல் வச்சு உள்ளுக்கு திரையில்லை என்ற இதை வச்சு கொண்டு தன்னிஷ்டமாகவே வேலை தூக்கி கொண்டு வழிகிட்ட சம்பவம் பல இணையதளங்களில் தவறான ஒரு இதை செய்தியாக பிரசுரிக்கப்பட்டதால் இதை நாங்கள் உண்மை நிலையை வெளிப்படுத்துறதுக்காக தான் உங்களை கூப்பிட்டோம். சரி, சொல்லுங்க. அன்றைய தினம் அப்போ அந்த வேல் உள்ளே வைக்கப்படாது, இல்லாட்டி அந்த குழப்பம் ஏற்படுறதுக்குரிய காரணம் அந்த வேல் உள்ளுக்கு வைக்கப்படாததற்கான காரணம் என்னென்னா, இஞ்சத்தே மரபு செல்வச்சன்னதி ஆலயத்தில் இருந்து தான் கதிர்காமக்கந்தன் திருவிழாவுக்கு வேல் போகிறது. அது செல்வச்சன்னதி, அது மரபு. அதே மாதிரி பாத யாத்திரையும் செல்வச்சன்னதி ஆலயத்திலிருந்து வேல் வச்சு தான் ஆரம்பிக்கிறது. இது கடந்த ஒரு சில ஆண்டுகளாக பண்டத்தரிப்பண்ட ஒரு இடத்திலிருந்து ஆரம்பிக்கப்பட்டு பல கோயில்களுக்கு சென்று இங்கே வந்திருக்கணும். அப்போ இது ஒரு இடத்தங்கல். இது அப்போ வெளியிலிருந்து கொண்டு வர ஒரு வேலை நாங்கள் உள்ளுக்கு வச்சு செய்ய முடியாது. இது எங்கட மரபு இங்கே இருந்து தான் வேல் போகிறதா வரலாறு மரபும் அதுதான். அவியல் வேண்டி இருக்கணும். அதனாடி வேண்ட வேலை நாங்கள் அதுவும் அவசர மண்டபத்தில் தான் வச்சது. வெளியில் தூக்கியும் முடியல, அவசர மண்டபத்தில் எல்லாரும் பையங்கோ பூச முடிய ஐயா எடுத்து கொடுக்குறதுன்ட்டு தான் நிலப்பாட்டில் இருந்தது. தாங்களே திருநூறு கொடுக்க முதல் தாங்களே உருவையாடி வந்தது மாதிரி இதண்டி தாங்களே வேலை தூக்கி கொண்டு வலிக்கிட்டு வெளியில் வந்தது தான். மற்றும்படி பெரிய பாதிதம் ஒன்றும் இல்லை. இதுதான் நடந்தது. எங்கட மரபை மீறி வேறு இடங்கள்ல இருந்தெல்லாம் இந்த கொண்டு வந்த நாடு எங்கட இது செல்வச்சன்னதி ஆலயத்தில் இருந்து தான் இவ்வளோ காலம் வேல் வலிக்கிறதா வரலாறு. அதையெல்லாம் மீறி பண்டத்தரிப்ப வேண்டி பல கோயில்களை தரிசிச்சுட்டு தான் இங்கே வந்தது. அப்போ எங்கட மரபை மீறி என்ற இதை நாங்கள் அதை இதண்டு இல்லாது, அதுக்கு அனுசரணை வழங்கில்லாது நாங்கள் அப்படி இருந்தும் காலை உணவெல்லாம் செய்து வைக்க அது ஒன்றும் சாப்பிடவும் இல்லை. அரைவாசி பேர் வெளியேறிட்டினோம், அரைவாசி பேர் சாப்பிட்டது அது இல்லை. அடுத்தது இப்போ என்னுடைய தனிப்பட்ட பேர் அதில் பாவிக்கப்பட்டிருக்கு, சுரேஷ்
இது சுரேஷ் ஐயா தான் மறைச்சது எனக்கு. அந்த வேல்சாமியை தான் உங்களோட பேரை சொல்லியிருக்காரு அப்படியா? இப்போ வேல்சாமி என்று கூட அவரை சொல்லல. அது என்னென்னா அவரை தனிப்பட்ட இதையும் அவற்றையும் சொல்கிறேன் நான். என்னடா எந்த தனிப்பட்ட பேர் இழுத்தபடியாக நான் சொல்ல வேண்டிய தேவை இருக்குது. கடந்த சில ஆண்டுகளுக்கு முதல் இங்கே ஒரு பேர்ஸ் களவெடுத்து நாங்கள் பிடிச்சிருக்கிறோம் ஆளை. நானும் இந்த திருப்பணியில் இருந்தவர் தான் அவரை பிடிச்சிருக்கிறோம். பிடிச்சும் நாங்கள் சரி அது முதல் தடவை என்று விட்டாச்சு. சில மாதங்களுக்கு முன்பே ஒரு ஐஸ்கிரீம் கடையில் ஒரு ஃபோன் எடுத்து அதுவும் பிடிச்சிருக்கு. அதை விட இந்த பின்னுக்கு இந்த பூவரச மரத்தடியில் ஆக்கள் காசு கட்டுவினம் அது எல்லாம் களவெடுத்தும் பிடிச்சிருக்காள். அப்படியான களவு தான் அவற்ற வேலை. அடுத்தது சென்ற வருடம் கதிர்காம கந்தன் உற்சவத்துக்கு யாத்திரை போவேக்கில்ல அங்கே பல திருட்டு சம்பவங்களில் ஈடுபட்டு அவர் கைது செய்யப்பட்டும் விசாரணைகள் நடந்து அவர் முடிஞ்சுதுன்னு சொல்கிறார். ஆனால் நாங்கள் கேள்விப்பட்ட அளவில் அந்த வழக்கு இன்னும் நடக்குதுன்னு தான் அறிகிறோம். அங்கே கோயிலில் இருந்தும் இவர் கடந்த காலத்தில் யாத்திரை போன ஒரு ஆள். அப்போ எங்களுக்கு அங்கே இருந்து வந்ததன்படி இவற்ற வழக்கு தொடர்ச்சியாக நடைபெற்று வருதுண்டு. அப்போ அப்படி ஒரு ஆளுக்கு நாங்கள் வேலை தூக்கி கொடுக்க இயலாது. அது உபகாரணம். இந்த மரபு வழியை மீறினதால தான் நாங்கள் கொடுக்காததான் பிரதான காரணம். அடுத்தது நீங்கள் கேள்விப்பட்டீங்களோ தெரியாது, ஒரு 5-6 மாதத்துக்கு முதல் இவையோட யாத்திரை போன ஒரு சாமியாரை இந்த வீதியில் வச்சு போலீஸ் வேலையெடுத்துற போலீஸ் கைமாஞ்சி போட்டு கொண்டு போனது. அப்போ எங்களுக்கு என்னென்னு தெரியாது. நாங்கள் அவரே அது வரையில் சாமி என்று தான் நினைச்சு எங்களோட இடங்கள்லேயே மந்தெல்லாம் சாப்பிட்டு போகிறவர். அப்போ பிறகுதான் கேள்விப்பட்டோம் அவர் 8 வயது பிள்ளையை கற்பழித்த இதில் மட்டக்களப்பு நீதிமன்றத்தால் அவருக்கு மறியல் தீர்ந்துருக்கு. மறியல் தீர்ந்து எங்களுக்கு தெரியாது. இவர் அவன் பிடிச்சு கொண்டு போட்டு தான் தெரியுமே பிடிச்சு கொண்டு போகிறான். வள்ளிர கோயிலில் வந்து தேடி அங்கே இல்லை, அவர் இங்கே நிற்கிறேன். இங்கே வந்து அவங்க ஒழிச்சிருந்து பார்த்து இவரை அப்படியே இதில் வீதியில் வச்சே கைமாஞ்சி போட்டு கொண்டு போகிறாங்க. அப்போ அப்படி கொத்த ஆக்களுக்கு எல்லாம் வேறண்டு தெரியாத நபர்களுக்கு எல்லாம் தனிப்பட்ட இவரும் பல கொள்ளை சம்பவங்களோட களவு சம்பவங்கள் திருட்டு சம்பவங்கள் பெண் பிரச்சனை எல்லாத்தோடையும் சம்பந்தப்பட்ட ஒரு ஆளுன்ற வேலையும் நாங்கள் தூக்கி கொடுக்க இல்லாது. அப்போ இதில் யார் அப்போ அதன் காரணங்களால் தான் நாங்கள் இதுகளையெல்லாம் தவிர்த்து இந்த வேலை அதுவும் வெளியில் வச்ச வேலை தூக்கி கொடுக்க ஆயத்தமான வேலையில் தான் நாங்களே தூக்கி கொண்டு வெளிக்கிட்டவை. ஆனால் எதிர்காலத்தில் அந்த நடைமுறையெல்லாம் மீறி நாங்கள் செல்வச்சன்னதி ஆலயத்துக்குள்ள இருக்கிற ஒரு வேலை நாங்கள் ஒரு பக்தரோ எங்களுக்கு யாத்திரை ஒரு பக்தர்கிட்ட அவர்கிட்ட கொடுக்குறதா தான் நாங்கள் தீர்மானிச்சிருக்கிறோம். செல்வச்சன்னதி ஆலயத்துக்குள்ள இருக்கிற வேலை வேறு ஆக்கள் கொண்டு வர வேலை உள்ளுக்கு எடுக்கிற இல்லை, இருக்கிற ஒரு வேலை தான் தூக்கி கொடுக்க போகிறோம். அதை அவைகள் கொண்டு போகட்டும், ஜாத்திரையில் போகிறவே கொண்டு போகட்டும். மற்ற கோயிலை விட இங்கே விதிமுறைகளும் வேறமான அந்த கொண்டு போனேன் எல்லாம் கூட்டிக்கிட்டு இங்கே எல்லாம் சாமியார் மாதிரி தான் ஒழுங்கு நாள் தான் தெரியும். ஆனால் பிடிச்ச அப்புறம் எங்களுக்கு தெரியும் நியூஸில் வந்தவர் எல்லாம் இதுகளெல்லாம் எல்லா இதுகள்லையும் வந்தது. அவர் இப்படி இந்த காரணத்துக்காக தான் பிடிபட்டவர் ரெண்டு. அப்படி அந்த நிறைய இதுகளை எல்லாம் இவர் விட்டு விட்டு அடிக்கடி பேர் கொண்டு தெரியாது கூடுதலாக உங்களை பார்த்து. மற்றது இப்போ ஒரு சிங்கள அந்த எங்களோட சகோதர என்னமென்று சொல்லுங்க, அவையும் ஒரு பிள்ளை குழந்தை பிள்ளை அவையெல்லாம் போவினோம். உண்மையாக அவையெல்லாம் இங்கே இவங்களோட இணைஞ்சு போகிறதே ஒரு வேதனைக்குரிய சம்பவம். தாங்கள் தனியாக போயிருந்தால் இன்னும் திறமையாக இருந்திருக்கும். அடுத்த நாள் இந்த சம்பவம் நடந்த அடுத்த நாள் 2 பேரும் சேர்ந்து போவினோம் ஜாத்திரை. அவைக்கு நாங்கள் வேலையெல்லாம் தூக்கி கொடுத்து எங்களை பூசகர் வேறு அது அடுத்த நாள் ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு ஐயா மாதிரி தானே பூசகர் எல்லாம் கொடுத்து அனுப்பினது. என்னென்று காரணம் என்றால் தூக்கி கொடுத்து உள்ளுக்கு வைக்கல, தூக்கி கொடுத்து அவை இங்கே இருந்து தான் அந்த யாத்திரையை ஆரம்பிக்கணும். அது அவற்றை வேறு ஒரு ஆள் இந்த சங்கர், மற்றது ஒரு சிங்களார் கதிர்காமத்திலிருந்து வந்தவர். நந்திக்கு முன்னால் நின்று தான் அவர் வாங்கி கொண்டு போகிறேன். இப்போ இவையல்ன்ற இதை நாங்கள் மறைக்கணுமென்ற தனிப்பட்ட கோவதாகமோ எதுவுமே இல்லை. எங்களோட மரபுகளை மீறினதான் பிரதான காரணம். மற்ற இந்த களவு சம்பவங்கள் அது எழுதுகள் எல்லாத்துலேயும் இந்த போகிற சாமிகள் முதல் நாள் பொழுதுபடக்கூட வீதியில் நல்ல பொறியில் நிற்கிறான், மது போதையில் நிற்கிறாங்க. இவர் மது போதையில் நிற்கிறார். அந்த ஜெயாண்டவர் வேல்வேண்டு கொண்டு போனவர், வேல் எடுத்துக்கொண்டு போனவர், வண்டையில் எடுத்துக்கொண்டு போனவர். பிறகும் அதுக்கு வந்து திடீரென்று தான் உரு வந்தது. உரு வரைக்குள்ளேயே அவருக்கு பெறி இந்த வேலி தாண்டினோன்னு ஒரு நின்றுட்டு, இந்த வேலி தாண்டினோன்னு ஒரு நான் அதால் தான் வந்து பார்த்தேன்னா என்ன சாப்பிடாம போகிறாங்க இவ்வளோ சமைச்சாச்சுண்டு பார்க்க எல்லாம் தாண்டிட்டாங்க. வேலி உள்ளுக்கு இருந்தாக்கள் ஒருத்தருக்கு ஒன்றும் தெரியும். அங்கே உள்ளுக்கு அவசியம் நடந்து வந்துருந்தது. நைனாது கோயில்காரர் வந்து ஒரு அவசியம் ஜீவனம் வந்து செய்து அவ்வளோத்தையும் கொடுத்து கொண்டு நிற்கிறதுக்கு இதில் இவ்வளோ நடந்திருக்கு.
இங்கே உள்ளுக்குண்டாங்களுக்கு இதை பற்றி சேரங்கன்னு கிடைச்சி சொல்லு வரைச்சி. சரி, நீங்க கன விஷயம் சொல்லிக்கிறீங்க. நான் ஒரு 3 கேள்வி இருக்கு. நீங்க சொல்றீங்க 3 வருஷத்துக்கு உங்களுக்கு தெரிஞ்சு 3 வருஷமா இந்த மரபுகள் மீறப்பட்டு இந்த கதிர்காமத்துக்கும் சன்னதிக்குமான தொடர்புன்றது இதை விட பல்லடு எங்களை விடவே உங்களை விடவே எல்லாரும் மிக பழமையானது. இப்போ அந்த 3 வருஷம் மீறினம்னு சொன்னா அந்த முதல் 2 வருஷமும் நீங்கள் ஏன் அவைய பிள்ளையா செய்கிறீங்கன்னு சொல்லி ஏன் திருத்தி இல்லை? எங்களுக்கு இப்பதான் தெரியும் இது இங்கே இருந்து எங்களுக்கு தெரியும் இங்கே இருந்து தான் பெருகினம் இங்கே தான் ஒன்று கூடுகினம்ன்ட்டு தான் நாங்கள் நினைச்சது. பிறகுதான் இவியல் இப்போ இந்த முறை தான் நாங்கள் அறிஞ்சோம் இது அங்கே இருந்து வருகினமாண்டு. நீங்க முதல் சொல்றீங்க வந்து அவை அங்கே இருந்து வந்தபடியே தான் இந்த முறை நாங்க எடுத்து ஓ கொடுக்க. அதான் இந்த முறை நீங்க சொல்றீங்க இப்பதான் தெரியும்னு சொல்றீங்க. அதான் இந்த முறை அங்கே இருந்து வந்தபடியா தான் எடுத்து கொடுக்கல. களவுகள் எல்லாம் அம்புட்டா பிறகு தான் தெரியும். இந்த முறை அவே அங்கே இருந்து வந்த பிறகுதான் எங்களுக்கு தெரியும் அங்கே இருந்து வலிக்கிட்டினமாண்டு. அப்போ பிறகுதான் விசாரிச்சா அப்போ 3 வருஷமா வரையினம் அங்கே இருந்து பிறகு விசாரிச்சா 3 வருஷம் நீங்க ஒரு கோயில் நிர்வாகத்துக்கு ஆளுக்கு வந்து இங்க இருந்து வேல் வந்து வச்சு எடுக்கப்படுதுன்னு உங்களுக்கு தெரியவே தெரியும். என்ன வேல் எங்க வச்சேன்னு அவை ஒவ்வொரு இடத்துல நீங்க சொல்லுங்க வேற ஓ இடத்துல அங்கே வச்சேன்னு எங்களுக்கு தெரியாது தானே. அவே இப்போ ஒவ்வொரு தேசத்திலிருந்து வருவினம் ஒவ்வொரு தேசத்திலிருந்து எல்லாரும் வந்து இங்கே தான் கூறுறது. இப்போ ஒரு திருவோணமலை மட்டக்களப்பு அங்கே இங்கே இருந்து எல்லாம் பஸ்ஸுகளில் தான் பாருது. அப்போ நாங்கள் அப்படி தான் நினைச்சது பஸ்ஸுகளில் வந்து ரங்குவினமாக வேண்டும். இப்போ இந்த முறை தான் எங்களுக்கு நாங்கள் கேள்விப்பட்ட பிறகுதான் இவியல் இந்த கோயில்களுக்கெல்லாம் போய்த்தான் வரையினமெண்டு எங்களுக்கு இப்போ தான் தெரியும். 2-3 வருஷமாக வரையினமெண்டு இப்போ தான் தெரியும். அடுத்த விஷயம் சொன்னீங்க வந்து கோயிலுக்குள்ளே வேற இந்த வளாகத்துக்குள்ளே வந்து திருட்டு சம்பத்தில் ஈடுபட்டு அதுக்கு நீங்க சட்ட நடவடிக்கை எடுத்தீங்களா எடுக்க இல்லையா அல்லது நீங்களே அதை உங்களோட பிரச்சனைக்கு முடிச்சிட்டீங்களா? ஓ நாங்களே இங்கே அவரை பேசி போட்டு விட்டதான். கோயிலில் நடந்த ஒரு பேர்ஸ் எடுத்தாதான் நாங்கள் பிடிச்சது. இங்கே பேர்ஸ் எடுத்தாதான் நாங்கள் அவரை நேரடியாக பிடிச்சது. ஐஸ்கிரீம் கடையில் நடந்ததுகளுக்கு எங்களுக்கு தெரியாது. அது இப்போ இது நாங்கள் சொல்லப்படி தான் அவை சொல்லினோம் எங்களோட கடையிலையும் பிடிபட்டது. ஆனால் இப்போ ஒரு சட்ட ரீதியான ஒரு விஷயம் என்றால் இப்போ ஒரு களவு நடக்குதுன்னா அதை நீங்கள் சரியான முறையில் கையாண்டிருந்தால் அந்த களவு இவ்வளோ தூரத்துக்கு போயிருக்காது. ஏன் நீங்கள் அப்போ அந்த இப்போ அவர் களவு எடுத்துன்னு சொல்கிற நீங்கள் ஏன் அப்போ அவருக்கு நடவடிக்கை எடுக்க? இப்போ அப்போ நடவடிக்கை எடுக்க இல்லையாண்டு இல்லை, அவரை கூப்பிட்டு அவர் பேர்ஸ் எடுத்ததை அவர் கையை மையமாக பிடிபட்டதோட பேர்ஸ் தானே இப்போ முதல் தடவை என்று நாங்கள் சொல்லி அவரை விட்டது. இனி இப்படியான நடவடிக்கையில் ஈடுபட வேணாமண்டு. நீங்கள் ஒரு உதாரணம் சொல்றீங்க, ஒரு ஆள் வந்து நீதிமன்றத்தில் பிடியான பிறப்பிக்கப்பட்ட ஆளை வந்து கைவிலங்கோட காவல்துறை வந்து இப்போ நான் சொல்றேன் காவல்துறை நடைமுறை என்றது கைவிலங்கு போட்டு கொண்டு போறன்ற நடைமுறை காவல்துறை இருக்கு. ஒரு களவு எடுத்தவன நாம் சொல்லி போட்டு விட்டன்ன்றது வந்து இந்த தூரம் ஏற்றுக்கொள்ளத்தக்கது. இப்போ நீங்க அவரை கள்ளன்னு சொல்ற நீங்கள் அப்பயே அவரை விட்ட நீங்க அந்த நடவடிக்கை கடந்த காலத்தில் நாங்கள் சில களவுகளை பொலிசாருக்கு தெரியப்படுத்தியும் அவைகளும் இதே பாணியத்தான் செய்தவை. கடந்த காலத்தில் சில களவுகளை செய்தவையை தெரியப்படுத்தியும் அவைகளை என்ன எச்சரிக்கை செய்து தான் விட்டவை. அப்போ நாங்கள் திருப்பி போலீஸுக்கு போகிறத விரும்ப இல்லை. அடுத்த விஷயம், இன்றைக்கு நீங்கள் எங்களை கூப்பிட்டு இந்த விடயங்களை தெளிவுபடுத்துறீங்க. அன்றைக்கு இந்த விஷயத்தை உங்களால் ஏன் சொல்ல முடியாமல் இருந்தது? நாங்கள் இப்படி யூடியூப் அதுகளில் வருமென்று எதிர்பார்க்க இல்லை. நாங்கள் இப்படி இதை நான் வீட்டவே படக்க போகல தான் ஃபோனுக்கு மேலே ஃபோன் வந்து கொண்டே இருக்குது. எப்படி கிடாங்க. அதுக்கு பிறகு தான் எங்களை அக்கா ஃபோன் பண்ணி சொன்னால் ஒரு இதை ஓப்பன் பண்ணி ஒரு பேர் உன்னை பற்றியும் வருது தான். இரவு தான் நான் படக்க போக அப்படி தான் எனக்கு தெரியும். அப்போ அதுக்கு பிறகு தான் நான் இவளோட கதைச்சேன். நான் இது ஒருக்கா தெளிவுபடுத்துவோம். எங்களுக்கு பிரதானம் இதை பார்க்கணும் இல்லை. எங்களுக்கு நான் இந்த ஃபேஸ்புக் வேலைகள் இதை பார்க்குறதும் இல்லை. அவள் சொன்னபடியாக பார்த்து நான் ஒழிய மற்றபடி நான் இந்த யூடியூப் வேலை ஒன்றுமே பார்க்குறேன் இல்லை. இரவிலே ஒன்று அவதானம் செலுத்த மற்றது பின்னேரம் மட்டும் கோயில் வேலை தானே. அப்போ அந்த ஃபோன் நான் கொண்டு வரதே இல்லை. சின்ன ஃபோன் தான் கொண்டு வரது, ஒரே நம்பர் தான். நான் அந்த ஃபோன் கொண்டு வரதே இல்லை. இரவு போகத்தான் எனக்கு இப்படியான சம்பவம்ன்றே தெரியும். கூட்டம் ஒரு பக்கம் சட்டம் ஒரு பக்கம் கத்துவாப்பாதில் தெரியாம என்ன நடக்கண்டு அங்கே அவசியங்களும் கூட. சரி, இப்போ இந்த கோயில் நிர்வாக மண்டலத்தில் இப்போ நீங்கள் உங்களை எல்லாருக்குமே அந்த வேல் வந்து வேறு இடத்துலேருந்து தான் வந்திருக்குன்றது உங்களுக்கு முதலே தெரியும் தானே? முதலே தெரியாது, அன்றைக்கு தான் தெரியும். அந்த அண்டு தான் முதல் நாள் இரவு தான் இங்கே நாங்கள் கதை இதற்கு அதுவும் தெரியாது. ஏன்னா நான் காலையில் இங்கே வந்ததுக்கு பிறகு தான் அந்த வேல் உள்ளுக்கு இருந்து வழியால் வந்தது. அப்போ அது வரையும் வேல் உள்ளுக்கு தான் இருந்தது. அப்போ அதான் நான் கேட்குறேன், அப்போ தெரியாமல் என்னென்று வேல் உள்ளுக்கு போயிருக்கும். அதான் இங்கே ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு ஐயர் மேல் இங்கே ஆலய மற்ற கோயில்கள் மாதிரி ஒரு நிர்வாகத்துக்குள்ளே இல்லை. இங்கே வந்து ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு ஐயர் மேல் பூசை. அப்போ முதல் நின்றவர் இதை கொடுக்க வாங்கி வச்சுட்டு போட்டேன். அன்றைக்கு நின்றவர் வாங்கி அடுத்த நாள் தான் எங்களுக்கு தெரியும் இதுக்கு வேல் கிடக்கண்டு. அவர் கதவை பூட்டி போட்டு போனால் நாங்கள் துறக்க இல்லாது. விடிய கால பூசைக்கு வரைக்குள்ள தான் நாங்கள் கதவை துறக்கலாம். அன்றைய காலமே வேலையோட
லிங்கம் கொண்டாந்து தந்தது ஒரு 6 மணி 6:30 7 மணி 7 மணிக்கு கிட்ட. என்னடா குறிஞ்சி வேலை கிட்ட சொல்லுங்க. ஐயா எதிர்காலத்தில் ஓ யாத்திரை எப்படி இருக்குமென்று ஓ ஆசைப்படுறீங்க? நாங்கள் விரும்புகிறோம் என்னென்றால் செல்வச்சன்னதி ஆலயத்தில் பல வேலாக்கள் எங்களுக்கு அன்பளிப்பு செய்கிறதா தானே, அதில் ஒரு வேலை எடுத்து ஒரு பக்திபூர்வமாக போகிற ஒரு ஆளுண்டு எங்களை நிர்வாகம் முடிவெடுக்கிற ஒரு ஆளுண்ட கையில் கொடுத்து நாங்கள் விடுறது. அதுக்கு பின்னால் வைகாசி வைகாசி பொங்கல் வருது தானே, விசாக பொங்கல், அதுக்கு ஒரு கிழமைக்கு முதல் இங்கே இருந்து வலிக்கிறதா தான் இவ்வளவு காலம் அறிவிது. அது ஒரு அறிவித்தலை நாங்கள் பப்ளிக்காக கொடுத்தோம். அப்போ வெளியிடங்களில் இருந்தெல்லாம் பெருவினம் தானே, அந்த தேதியில் நாங்கள் விடுறதா தான். இந்த கதிர்காம நாங்கள் அந்த வலிக்க ப்ராப்பர் நாள் எப்படி கதிர்காம ஜாத்திரைன்னு இந்த வரலாறு சன்னதியில இருந்து கதிர்காமம் போகிறது. இப்போ ஏன் உங்களால் இந்த சன்னதி நிர்வாகத்தால் இந்த யாத்திரை கொண்ட ஒரு நிர்வாகத்தை அமைச்சு அதுக்கு கீழே ஒரு தலைவரோ இல்லாட்டி அது சம்மந்தமான ஒரு செயற்பாட்டை கொண்டு வந்து இப்போ பொதுவாக யாத்திரைன்னு புறப்பட்டு போயினோம், போகிற வழியில் என்ன செய்யணும், என்ன நடக்குது, ஏன்னா பலதரப்பட்ட விஷயங்களை முன்வைக்கணும். இப்படி செய்யணும், ஜாத்திரைகள் இப்படி செய்யணும், போகிற இடத்துல இப்படி செய்யணும், மதுபோத பாவிக்கணும், பெண்கள்கிட்ட மதசாரத்து வண்டி கொடுத்துட்டு போகிற தாங்கள் வண்டி குடிக்கணும் அப்படின்னா பலதரப்பட்ட முறைப்பாடுகள் இருக்குது. அப்போ இது பொதுவாக செல்லச்சன்னதியை தான் வந்து தாக்கும். ஏன்னா புறப்படுறது இங்கே இருந்து மக்களுக்கு தெரியாது, வேறு இடத்துல இருந்து வந்து எல்லாம் சேர்ந்தாருந்து தான் போய் நமக்கு செல்லச்சன்னதியில் இருந்து புறப்படுறவரை செல்லச்சன்னதி ஆலயத்துக்கும் இதுக்கும் சம்பந்தம், அதோட சம்பந்தப்பட்டவர்கள் தான் அவர்கள் என்று மக்களோட நினைப்பு. ஏன்னா இப்போ நாங்கள் வீடியோ பதிவு செஞ்சதுக்கு பிறகு கீழே வந்து கருத்து பதிவுறார்கள், அப்படி தான் பதிவு செய்யணும். சன்னதிக்கு தான் இந்த வேறு பொறுப்பு இருக்குது, இவன் நடவடிக்கை கீழே தான் அவை போயினம் என்ற மாதிரி. எதிர்காலத்தில் நீங்கள் இதே ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்து ஒரு தலைமைக்கு கீழே இவருக்கு கீழே தான் நீங்கள் செயற்படணும், இல்லாட்டி போராக்களுக்குரிய நிபந்தனைகளை விதிச்சு இப்படி தான் நீங்கள் போகணும். இது போராக்கள் இடையிலேயே நின்று சில பேர் வீட்டை வலிக்கிட்டு போயிடும், அங்கே சாமான் கொண்டு வந்து கொடுத்து அதை வீட்டுக்கு எடுத்து அனுப்பினோம், அப்படியே பல்வேறு விஷயங்கள் நடக்குது. அப்போ அதை ஒரு சீரான முறையில் கொண்டு போனால் தான் இந்த பாரம்பரியம் அடுத்த சந்ததி கடத்தப்படும். இப்போ என்னென்றால் இனி வருங்காலத்தில் வளம் அப்படி ஒரு நீங்கள் சொல்கிற நடைமுறை ஒன்றை உருவாக்குறதுக்கு நாங்கள் முயற்சி செய்கிறோம். ஆனால் இங்கே தனித்தனி குழுவாகவும் போகிறதுக்கு இருக்கிறோம். கோயிலில் இருந்து ஒரு தேதி அறிவித்து அவைக்கு இருந்து இப்படியான நீங்கள் சொன்ன நடைமுறைகளை எல்லாம் அறிவித்து என்றதுக்கு நாங்கள் முயற்சி செய்வோம் நிர்வாகத்தால். இல்லை நிச்சயமா நீங்கள் அதை முயற்சி செய்தால் கோயில் நூடாக போகிறதுக்கு நிறைய பேர் வருவினோம். ஆனால் சிறு சிறு குழுக்களாக போவினம் தானே, அதை நாங்கள் ஒன்றும் செய்யலாது தானே. மற்றும்படி நாங்கள் கோயிலால் இப்படி ஒரு இதன்றி அனுப்புறக்குரிய ஏற்பாட்டை செய்கிறோம். நீங்கள் இந்த சென்னதிலேருந்து கதிராமம் போகிற அந்த யாத்திரையை நீங்கள் சரியாக கட்டமைச்சு ஒரு திகதி அறிவிச்சு பொறுப்பான அறிவிச்சு அடுத்த வருஷம் உங்களால் செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். கட்டாயம் செய்வோம். அதே மாதிரி அந்த எங்களோட காணொலி எடுக்கலையும் வந்து குறித்த ஒரு பெண் அடியவர் ஒருத்தர் சாப்பிடுங்கன்னு சொல்லி அதுவும் நாங்கள் பதிவு செய்தோம். அதே மாதிரி தெளிவுபடுத்தி விடுங்க, அதையும் நிறைய பேர் கேட்கணும் அது என்ன நடந்தது. அது இங்கே வளமையா சாப்பாடு இருக்கிறதா தானே, காலையில சாப்பாடு இவ பூசை முடிஞ்ச உடனே அது என்ன சாப்பாடாகவும் இருக்கலாம். காலை சாப்பாடு இந்த முறை நாங்கள் நூடுல்ஸ் செய்த நாங்கள் சில நேரம் புட்டு இடியப்பம் புட்டு அங்கே வந்து இரவு சாப்பிட்டாக்களும் இருக்கணும். இதில் எங்கள்கிட்ட வந்து சாப்பிட்டுட்டு தண்ணியெல்லாம் போட்டு கொடுத்து அனுப்பினது. அப்போ விடிய நாங்கள் சமைச்சதை சாப்பிட இல்லைன்ற ஒன்று தான் அவள் கோயிலில் சமைச்சதை சாப்பிட்டுட்டு போங்கோ. கோயிலுக்கு உங்களுக்கு தானே சமைச்சது, யாத்திரை போகிறவங்களுக்கு தான் சமைச்சது. புதுசாக நாங்கள் காலமே இங்கே சமைக்கிற இல்லை, அமுதத்தான் நாங்களுக்கு கொடுக்குறது. அப்போ இவை யாத்திரை போயினம்ன்ட்டு தான் நாங்கள் இவைக்கு நூடுல்ஸ் செய்தது. அப்போ அதை சாப்பிடாமலே என் பொரியல் ரெண்டாவது தான் அவன் இந்த வாதம், அதை சாப்பிட்டுட்டு போங்க. சொல்லப்பட்ட இடம் தொடர்பிலையும் சில விமர்சனங்கள் சொல்லப்படுது. அந்த இடத்துக்கு முன்னால் பேசினது அந்த அந்த முறையில் பேசினன்ற தொடர்பிலையும் வந்து ஏதாவது அவன் வீடு பக்கத்தில் பக்கத்தில் அவன் இருக்கிறான். குறித்த மடத்துக்கு பக்கத்து வீட்டு அந்த மண்டபம் இருக்கு, அதான் அங்கே தான் இருக்கிறா. அப்போ அவள் இதை கேள்விப்பட்ட உடனே சாப்பிடாம வழி கட்டிட்டு நம்ம கேள்விப்பட்ட உடனே அதில் வந்து நின்று சத்தம் போடுறான். இப்போ என்ன சொல்லுங்க பார்ப்போம், நாங்கள் வந்து காணொலி எடுக்க வரைக்கல ஐயா என்ன நடக்குதோ அதை பதிவு செய்கிறதோ அதில் இப்போ நாங்கள் கேள்வி கேட்க முதல் வந்து ஆலய கற்பகிரகத்துக்கு அருகில் வந்து ஐயா வந்து பதில் சொல்லிட்டு போயிட்டேன். அதுக்கு பிறகு குறித்து நாங்கள் வந்து நிக்கல வந்து எங்களோட சக நண்பரும் வந்து கேட்டிருக்கிறாரு, இது தொடர்பாக நாங்கள் காணொலி எடுத்துட்டோம், சில பதில்களை தாங்கன்னு சொல்ல உரிய முறைப்படி பதிலும் தெரியல. அதன் காரணமாக தான் அன்றைய தினம் அந்த சென்னையில் நடந்த குழப்பத்துக்கு வந்து எங்களோட காணொலியில் இப்படியான இன்றைக்கு கூப்பிட்டு கதைக்கிற ஒரு விஷயத்தை வந்து சேர்க்கலாமல் போயிடும். நீங்கள் அந்தண்டே குழப்பம் நடந்தது
இப்படி ஒரு பிரச்சனை நடந்தது என்ற குறித்த நபர் வேலை எடுத்த சமயம் அவர் வளமையா இந்த இடத்துல பேட்டி கொடுத்துட்டு போறவர் ஊடகங்கள் அதுவும் அண்ணன் குடுபடை இதுல இருந்து ஒரு மணி இதுல பஜனை எல்லாம் வச்சு போறதுதான் பேட்டி எடுத்தார்கள் இதுல ஒரு மணி நேரத்துக்கு மேல பஜனை வச்சு அப்படி இப்படி இந்த சில பேர் காசு கொண்டு கொடுக்கலாம் தானே இவ்வளவு பேர் காசு கொடுக்குறவ இதுல வச்சு முருகன்ல இருந்து போறதுக்கு ஆகிய அறிகுறிகளை எல்லாத்தையும் இதுல நின்று கேட்டு போறாக்கெல்லாம் வந்தது பார்க்க அவைகளுக்கு கூட ஒரு சந்தர்ப்பத்தை கொடுக்க இல்லை. இவர் கடந்த காலத்துல யாத்திரை போனவர் இடங்களும் பழைய காலத்துலேருந்து போய் வந்தான் பெட்டிக்கையா சிங்கள என்ன வெள்ளக்காரன் போன காலத்துலேருந்து போய் வரணும் இவன் வேலை கொண்டு போவினோம் ஒருத்தர் நிற்காத இடத்துல கொண்டு அந்த வேலை வைப்பினோம் அதுக்கெல்லாம் மேல் கட்டுறதுக்கு எங்களுக்கு குருநாதன் சொல்லி தந்தது ஒரு நல்ல பக்குவமான இடத்த வைக்கணும் அது வேலை வச்சால் அதுக்கு பூஜை பண்ணித்தான் இப்படி எடுக்க வேணும் நாங்கள் படுக்கிற இடத்துக்கெல்லாம் தீத்தம் தெளிச்சு தான் நிலம்ப வேணும் அப்படியெல்லாம் ஜன கட்டுப்பாடு இருக்குது இதில் அந்த கட்டுப்பாடு ஒன்றும் இல்லை இதில் போகிறவர் அதில் வைப்பார் அதில் போகிறவர் இதில் வைப்பார் அதால் அனுபவிக்க போகிறது அவைதான் தெய்வம் சிறிதில் கைதவம் மாளும் ஆனால் அவைக்கு அதுகள் ஒன்றும் விளங்காது ஆனால் இப்போ சொன்னால் இவங்க பேயங்கள்னுவாங்க ஆனால் இதை பற்றி போக போக முருகனை பற்றி தெரியும். நீங்கள் போன முறை அந்த முடி வச்ச ஒரு ஆள் வந்தவர் தேர் கொண்டு போறோம்னு சொல்லி தேரோட போனவர் பிறகு வந்து போயிட்டு திருப்பி வந்து ஒரு தேர வாகனத்தில் கொண்டு போனவர் இன்னைக்கு அவற்ற நிலவரம் உங்களுக்கு எல்லாரும் கேள்விப்பட்டிருக்கீங்க என்ன நிலவரத்தில் இருக்கிறாரு எல்லாம் கலட்டி கொண்டு வராக்களை விட அவர் தான் சூரன் மாதிரி அதுல இருந்து தான் ஒரு ஆளண்ட மாதிரி அவர் காட்சி கொடுத்து கொண்டு சிவபெருமானவர் இன்றைக்கு என்ன நடக்குது இதெல்லாம் ஐயா முருகன்கிட்ட வந்துட்டு நானும் 45-50 வரையும் இந்த சன்னதியில் உரும்புறாயில இருந்து இங்கே வந்து இந்த தொண்டை செய்கிற என்ன சொல்லுங்க அப்போ என்னோட இருந்த சாமியார் தான் இங்கே இந்த முருகேச சாமியார் தான் இந்த மடத்தை கட்டி கொடுத்து இந்த கோயில் கட்டுறங்கள் எல்லாம் நியாயமாக கட்டி இந்த கோயில் பூட்டி இருந்தப்போ இந்த பூசை வைக்க பண்ணுறதுக்காக ஒழுங்கு பண்ணி அப்படி கொத்த குருநாதன்கிட்ட தான் நாங்கள் கற்றுக்கொண்டது இப்போ உங்களுக்கு சன்னதிக்கு வந்து கால் வைக்க பயம் நான் ஒருத்தரோடும் இவ்வளோ காலமாச்சு யாருண்டாலும் ஒரு ஆள் சொல்லட்டும் வந்து புஷ் பண்ண இப்படி பேசினார் கொண்டார் ஐயாக்கள் நான் ஐயாதேன்னு சொன்னால் ஓம் ஐயா வரும் வீட்டை போயிட்டு வழியாக திருப்பி கதைக்கக்கூடாது சன்னதி ஐயா ஒரு பொல்லாது நான் கண்ட உண்மை சரி அதுதான் ஐயா நாங்க நடந்த சம்பவத்தை பதிவு செய்யறாங்க ஒரு சில பேர் வந்து நாங்களே ஏதோ எதிர்ப்பாக பல ஆலயங்களுக்கு நாங்கள் இப்ப உங்கள குறையா இல்ல இல்ல சொன்ன அவ்வளவு விஷயத்தையும் அன்றைக்கு சொல்லியிருந்தீங்க உடனே விமர்சனம் நாங்கள் அந்த நாங்க ரெண்டு தரப்பையும் கேட்டு தான் போறோம் நாங்கள் அந்த தரப்புங்களோட பேசினது உங்கள் தரப்புல வந்து யாரும் உங்களுக்கு பதில் சொல்லாதபடி நாங்க அப்படியே விட்டுனாங்க நாங்கள் இப்படி எல்லாம் இந்த இதுல வருமானம் உண்மையாக எதிர்பார்க்கல நாங்கள் இப்படியான எதிர்பார்க்கல ஜிஏவோட நேற்று தொடர்பு கொண்டு கேட்டேன் இந்த எங்களை ஒரு ஆளை என்ன நடந்தது அவருக்கு சொன்னோம் இதுதான் சரி அதுவும் கூட இது சரி நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு அடுத்த முறை அதை சீரான முறையில் போறக்கூடிய ஏற்பாட்டை ஒழுங்கு பண்ணுங்க போறதுக்கு ஒரு ஆள் ஒழுங்கு பண்ணி தாங்க உங்களோட நான் ஒரு தரையும் ஒழுங்கு பண்ணி அனுப்ப மாட்டேன் என்ன காரணம்டா நீங்க ஒரு பக்குவம் இல்லாம போறீங்க வேலையா நெருப்பு விளையாட்டுவே நாங்கள் உங்கள இந்த என்ன உங்களோட யூடியூப் அதுகளிலே ஒரு குறை நினைக்கலன்னு சொன்னால் அவங்க நீங்கள் செய்தியை போட்டது இப்போ நாங்கள் எங்களுக்கு முதலே இப்படி நீங்கள் எங்களோட இதை எடுப்பீங்கன்னு தெரிஞ்சிருந்தா எங்களுக்கு தெரியாது தெரிஞ்சிருந்தா அன்றைக்கே நாங்கள் தொடர்பு கொண்டு வச்சிருக்கோம் நான் இரவு தான் போகத்தான் எனக்கு தெரியும் நான் அந்த போன் கொண்டே திரிகிறேன் இரவு போகத்தான் வீட்டை இருந்து எல்லாம் போன் வருதுங்கிற அம்மா அக்காக்கள் ஒரு போன பேர் இப்படி இன்னும் பெரிய எல்லாம் கதைக்கணும் ஒரு காப்பாரண்டு அதுக்கு பிறகு நான் இல்லாட்டி போய் விட்ட படுத்திருப்பேன் அதுவும் பார்க்க மாட்டேன் அதுவும் ஒன்றுமே பார்க்குறேன் நாங்கள் குறைய வந்த வேலையோ கண்டிப்பா அதுதான் உண்மை அதுல ஒரு தரம் மாற்று கருத்து கிடந்து இவர் நடந்து போனது யாத்திரை வச்சு கும்பிட்டுட்டு நாங்களே ஒரு வேலை படிச்சுட்டு நாங்களே டீ கொண்டு போனோம் இதே நான் 2 வருஷம் போன வருஷமா முந்தின வருஷம் எங்களை மண்டபத்தில் ஒரு ஆள் வந்து படுத்துட்டு 1 மணி கொழும்பி குளிச்சுட்டு என்னட்டு அதிலேயே வேல் வேண்டி கொண்டு அவர் அப்படியே வந்து கும்பிடு அப்போ நான் கோயில் வாசல் வீடு நீங்கள் கண்டா சரியா நான் போறேன்டா அவர் வச்சு மூலஸ்தானத்திலான் வச்சுத்தான் போகணுமெண்டு இல்லை பல பேர் இந்த இத்தி மரத்தில் வச்சு போயிருக்கிறாங்க கண்ணூடா பார்க்க வாசலில் வச்சு சில அன்றைக்கு இரவு இவ பிரச்சனை பண்ண இரவு குடியப்புறம் போகிறாங்க 2 பேர் என்ன டைம் வேல் வேணவ
நந்திக்கு முன்னால வச்சு முருகனை கும்பிட்டு இந்த காலையில் கும்பிட்டு வேண்டி கொண்டு போச்சு. இப்படிதான் போய் ஒரு மண்டூர்லேயும் ஒரு போனை தூக்கி போகிறாங்க. தூக்கி நான் சொல்லலாம் ஐயர் வந்து சொன்னார் யாழ்ப்பாணம் தானே எல்லாம் கல்லணுண்ட சொன்னேன்னு சொன்னால் அப்படி ஒரு நாளும் சொல்லாதேங்க ஐயாண்ட ஏனண்ட இந்த வார்த்தை சொல்லாதேங்க. இதுக்கு இந்த மண்டூர் முருகன் எங்களுக்கு விட தந்தா தான் நாங்கள் இந்த கோயிலை விட்டு போவோம். மட்டக்களப்பு சாமியார் இருந்த சிவகோதம் அடைஞ்சிட்டார். அவர் சொன்னார் என்ன புஷ்பம் இப்படி சொல்கிறீங்க? இல்லை நான் சொல்கிறேன்னு போக மாட்டேன், இதெல்லாம் இருப்பேன் செத்தாலும் இதெல்லாம் இருக்க போகிறேன். பின்ன ஒரு 12 மணி போல ஒரு பொம்பளை ஒரு ஆள் வந்தது, இந்த போனை தூக்கினாலும் இன்னும் தூக்கிறாங்க. அதுப்புறம் ஐயர் வந்து காலில் விழுந்து எங்களை கும்பிட்டேன். நீங்கள் கும்பிடாதாங்க, நீங்கள் செய்தால் அது உங்களோட, நாங்கள் செய்த எங்களோட. ஆனால் நீங்கள் யாழ்ப்பாணத்தான் கல்லன் என்று சொல்கிறது சரியான தப்பு. ஒரு ஆளுக்காக எல்லாரையும் சொல்லாதாங்க. உங்களுடைய ஆக்கெல்லாம் நம்ம எடுத்தது இப்போ ஒத்துக்கொண்டீங்களாண்டா சரி ஐயா. நன்றி. எதிர்காலத்துல தொடர்ந்து செய்யுங்க. எங்களுடைய பல விடயங்கள் இருப்புகள் அழிஞ்சு கொண்டு மரபுகள், இந்த வரலாறுகள் ஒரு சந்ததி தான் இப்படி நடக்கிறாங்க இப்ப வரைக்கும் இருக்கணும். அவையும் இல்லாம போனா அதுவும் இல்லாம போயிடுது. கல்யாணத்துல பல விஷயங்கள் எங்களை மீறி போகுது. இது இருக்கல்லோ, இதெல்லாம் களிப்படுக்குது. நீங்க பாருங்க, பொய்யண்டா இந்த ஆத்மீகம் எங்க பொறுக்க போயிரு சொல்லுங்க, எல்லா நாட்டுக்கும் போயிருக்கு. இது ஏறுண்டி கொண்டிருக்கோழியா இது இந்த சம்பவம் கூட இது ஒரு தெரிய வர வேணுமென்றதுக்காக நடந்த ஒரு சம்பவமா தான் நாங்கள் நினைக்கிறோம். இவையெல்லாம் அடுத்தடுத்த முறை ஒதுங்க போயினோம், அதுக்காக இந்த சம்பவம் தெரிய வருது. இது தெரிய வருது, இந்த திருட்டு சம்பவங்கள் அதுகள் எல்லாம் எங்களை அம்பலமாக்குறது தான் இதை செய்கிறார்கள். மற்றபடி ஒரு தரலையும் பிள்ளை அவையிலும் பிள்ளை அவை செய்ததை அவை அனுபவிக்கட்டு, நாங்கள் செய்ததை நாங்கள் அனுபவிக்கிறோம். ஆனா முருகன் லேசப்பட்டவர் இல்ல. இனி வருகிற தலைமை யாரோ அவை ஆராய்ஞ்சுதான் அது ஆலயத்தால் ஒரு தியதி நிர்ணயிக்கப்பட்டு அந்த தியதியில நாங்கள் பேப்பருக்கோ ஏதோ கொடுத்து அந்த தியதியிலே இங்க இருந்து வலிக்கிற மாதிரி அவைக்கு கால உணவு எல்லாம் கொடுத்து நாங்கள் இங்க இருந்து வலிக்கிற மாதிரி நடைமுறையில செய்வோம். தொடர்ந்து வாரபடியால தான் அந்த அன்றைய நாள் நடந்த குழப்பத்தை நீங்களும் அந்த எந்திரன் அதைத்தான் முதல் பார்த்தேன். நான் அந்த தட்டி கொண்டு போவாதான் முதல் வந்தது. அக்காக்கள் சொன்ன உடனே எடுத்து பார்த்தது ஒழிய எனக்கு எது கண்டு ஒன்றும் தெரியாது. அப்போ எங்களுக்கு அப்போ நான் கோயில் எல்லாம் செய்கிறீங்களாப்பா, உங்களோட படத்தை காண இல்லைன்ட்டு நாங்கள் படத்துக்கு போகிறோம் இல்லையா, நாங்கள் வர முருகன் தொண்டுக்கு வரணும் முருகன் என்ன எல்லாரும் கேட்பாங்க, என்னடாப்பா நீ சென்னை. இப்போ உண்மையாகவே ஒரு வியாபாரமும் விளம்பர நோக்கத்தோடையும் தான் இது ஆரம்பிக்கப்பட்டது. வியாபாரமும் விளம்பரம் அது எங்களுக்கு சாதாரணமாக பார்க்க புரியுது. ஆனாலும் ஒரு மரபு ரீதியாக நடந்தவருக்கு அந்த பயணத்தை வந்து நாங்கள் குழப்பக்கூடாதுன்றதுக்காக சில விஷயங்களை கதைக்கல. இல்லாட்டி நாங்கள் அந்தண்டே எங்களாலும் சில விஷயங்கள் கதைக்க முடியும். ஆனா ஆதாரம் இல்லாமலும் சில விஷயங்களை கதைக்கலாம். ஆனா எங்களுக்கே விளங்குது, சாதாரணமா பார்க்க விளங்குது என்ன நடக்குதுன்றது விளங்குது. புறப்பட்ட கூட்டத்துல 10 ஒரு பேர் தான் கதிராமத்து போய் சென்றடையும். பிறகு வேற புதுசா எல்லாம் சேருவினம். ஆனா இந்த கூட்டத்துல இடையில வீடுகளுக்கு போய் சாமான வச்சுட்டு போறாங்கல்லாம் கூட சாமான ஓட்டோவில் போகும். அவன் ஆக்கள் வந்து வாங்கி கொண்டு போவினம். அப்படியான சம்பவங்கள் ஒரு 10 வீதம் 20 வீதம் போய் சேரும். அது உண்மையாகவே நாங்கள் இதை யாத்திரையை கொச்சப்படுத்தவோ வேண்டவோ இல்லை. அதில் ஒரு 20 வீதமான ஆக்கள் இந்த சிங்களால் ஒரு ஆள் போகிறார், ஒரு பிள்ளைய வண்டியில் வச்சு தள்ளி கொண்டு போகிறார். இங்கேயும் பார்த்தேன்னா வழியிலே இந்த ஃபேஸ்புக்குகள்லையும் பார்த்தேன், இந்த யூடியூப் முடிவு அந்த இதை பிள்ளையும் தள்ளி கொண்டு போகிறார். அப்போ அப்படி இல்லாமல் வேறு ஒரு குழந்தையை தள்ளி கொண்டு போகிற அளவுக்கு ஒரு நன்றி. எங்களை கூப்பிட்டு இந்த விளக்கத்தை தந்ததுக்கு நன்றி. அடுத்த வருடம் ஒரு கட்டமைச்சு அதனூடாக இந்த பயணத்தை கொண்டு வரதுக்குரிய வழிமுறைகளை செய்யுங்க. ஓமாம், சரி, நன்றி நன்றி. இல்ல அவர் எல்லாம் பார்த்துட்டு தான் இருப்பார், சரியான பதில கொடுப்பார். நன்றி ஐயா. அனைவருக்கும் வணக்கம். கடந்த சனிக்கிழமை எமது செல்லத்தினதி ஆலயத்திலிருந்து கதிர்காமத்துக்கு போகின்ற பாத யாத்திரை ஒன்று நிகழ்வு நடைபெற்றது. அதில் சில குழப்பங்கள் ஏற்பட்டதாக இந்த சமூக ஊடகங்களில் வழமைக்கு மாறான விதத்தில் பொய்யான தகவல்கள் பரப்பப்பட்டு ஆலய நிர்வாகத்தின் மீதும் ஆலய பூசகர் மீதும் ஒரு அபாண்டமான பழி சுமத்தப்பட்டிருக்கின்றது. அதில் உண்மை சம்பவத்தை நாங்கள் வெளியில் கொண்டு வரணும் என்றதுக்காகவே இன்றைக்கு இந்த அதுக்குரிய விளக்கத்தை நாங்கள் கொடுத்துருக்கிறோம். அதில் ஆலய செயலாளர் ரீதியில் நானும் ஒரு சிறு விளக்கத்தை வழங்கணுமென்றதுக்காக நான் கூறுகிறேன். இந்த கதிர்காம யாத்திரை என்றது நான் அறிந்த காலத்திலிருந்து எனது தாய் தந்தையிட்ட காலத்தில் கூட அவர் சொல்லுவாங்க, கதிர்காம யாத்திரை என்றால் முதல் செல்லத்தினதி ஆலயத்திலேருந்து ஆரம்பிக்கிறது தான் கதிர்காம யாத்திரை என்று. செல்லத்தினதி ஆலயத்திலேருந்து ஆரம்பிக்கப்பட்டு
கதிர்காமத்தை போய் சென்றடைகிறது தான் கதிர்காம பாத யாத்திரை என்று. அதாவது வெற்றாப்பள அம்மன் பொங்கலுக்கு முதல் கிழமை, அதாவது திங்கக்கிழமை பொங்கல் என்றால் புதன்கிழமை தான் இங்கே இந்த யாத்திரை ஆரம்பிக்கிறது. இதுதான் வளமை. நாங்கள் படித்த காலத்தில் விட எங்களோட சமய புத்தகத்தில் நான் நினைக்கிறேன் 6ஆம் வகுப்பு புத்தகத்தில் இருக்கும் பாருங்கோ, கதிர்காம பாத யாத்திரை என்று இலங்கை என்ற வரைபடம் போடப்பட்டு கரையோரமாகத்தான் அந்த பாத யாத்திரை காட்டப்பட்டிருக்கிறது. அதாவது செல்லச்சென்னை ஆலயத்திலேருந்து ஆரம்பித்து கரையோரமாக போய் புலிகண்டி கந்தவன முருகனை தரிசித்து அப்படியே நாகர்கோவிலூட போகிறது தான் பாத யாத்திரை. ஆனால் இன்றைக்கு பாத யாத்திரை என்ற ஒரு பிரதான போக்குவரத்து பாதையை மையமாக வைத்து அதை ஏன் அப்படி போகிறேன் என்று எங்களுக்கு தெரியவில்லை. இதில் பல குற்றச்சாட்டுகளை கூட கூறுகின்றார்கள். அதுவும் இந்த வேலெடுத்து செல்கின்ற ஜெயா என்றவரை பல குற்றச்சாட்டுகள் கூறிக்கொண்டிருக்கிறார்கள். பாத யாத்திரை போய் வருகின்ற அடியார்கள் வந்தவுடன் எங்களுக்கு என்ன முறைப்பாட்டை தருகிறார் இவரை பற்றி. ஆனால் எங்களுக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லையே. நாங்கள் அந்த பாத யாத்திரையை வழிநடத்துகிற இல்லை. ஆலயத்தில் வரியினம் ஒன்று கூடினம் கருகாமத்துக்கு வலிக்கிற போகிறோம்னு சொல்லினோம். சரி, நாங்கள் அவைக்கு ஒரு சிறப்பான பூசையை செய்து இதற்கு முந்தி நாங்கள் ஆலயத்திலேருந்து வேலெடுத்து நாங்கள் கொடுத்து அந்த பாத யாத்திரையை ஆரம்பித்தது உண்மைதான். ஆனால் இந்த முறை அதை செய்யாததற்கு காரணம், அவர்கள் இந்த முறை இந்த பாத யாத்திரையை 3 நாட்களுக்கு முதலே அவர் தன்னுடைய இடத்துல உள்ள பண்டத்தில் பிரான்பேட்டில் உள்ள ஒரு ஆலயத்திலேருந்து ஆரம்பித்து வந்து அக்கறையில் இருக்கிற ஒரு கோயிலில் நின்று தான் இங்கே வந்து இங்கேருந்து வலிக்கிட்டு வரோம். ஆனால் அப்படி வலிக்கிட்டு வர்றதுக்கு நாங்கள் அந்த வேலையை எடுத்து உள்ளே வச்சு பூசை செய்து கொடுக்கணுமென்று எங்களுக்கு அவசியம் இல்லை. எங்களுக்கு ஒரு மரபு இருந்தது. அது இங்கேருந்து ஆரம்பிக்கிற பாத யாத்திரைக்கு தான் நாங்கள் அந்த வேலை கொடுத்து பாத யாத்திரையை உலகம் ஆரம்பித்து வச்சுனாங்க. அப்போ இவர்களை வழக்கத்துக்கு மாறாக செய்யல, அதுக்கு எங்களுடைய பூசகரும் உடந்தையாக இருக்க மாட்டேன். அதானவர் நீங்கள் அந்த வேலை இந்த கோயிலில் வெளியில் வச்சு தான் தீபத்தை காட்டி விட்றேன், நீங்கள் எடுத்துக்கொண்டு போங்க வந்து தான் அவர் சொன்னார். அவர் மரப்பு தெரிவிக்கலை. நீங்கள் யாத்திரை போகிற நீங்கள் போங்க, நாங்கள் அதை வழி அனுப்பி விட்றோம் தான் செய்து விட்டார். அதை அவர்களுக்கு தான் அவன் ஒரு தண்டனையை கொடுப்பான் நிச்சயம். அதே மாதிரி தான் இருக்குது. அதை விட அவரில் பல திருட்டு சம்பவங்கள் கடந்த காலத்தில் என்னென்று போலீஸில் முறைப்பாடு கொடுக்கப்பட்டு வழக்கு பதிவு செய்யப்பட்டு கூட கூறுகின்றார்கள். அடுத்த நாள் ஒரு இங்கேருந்து ஒரு பாத யாத்திரை வழிகிட்டவர்கள் அவர் வந்து சங்கர் சுவாமி என்று சொல்லி அவர் சொல்கிறார், தான் நேராக நிற்க வேற போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணி கொண்டு போய் வழக்கு பதிவு செய்திருக்கையாண்டு எனக்கு சொல்கிறார் அவர். கதிர்காமத்தில் ஒரு திருட்டு சம்பவம் நடந்த இவர் செய்தாண்டு போலீஸ் கையங்களமாக வேற கை செய்திருக்காங்க. அப்போ அப்படிப்பட்டவருக்கு எங்களுடைய ஆலயத்தில் வச்சு நாங்கள் வேலை தூக்கி கொடுத்து விட்டால் நாளைக்கு பார்க்குறவர் என்ன சொல்வார்கள்? ஒரு இப்படி ஒரு குற்றச்சாட்டு உள்ளவர்களுக்கு இந்த ஆலய நிர்வாகம் பூசர்களும் உடந்தையாக இருக்கணும் என்ற ஒரு இது வரும். ஆகவே அதால் நாங்கள் அதை செய்கிறதுக்கு மறுத்தது. மற்றபடி இதில் வேறு ஒரு இதுவும் இல்லை. எதிர்வரும் காலத்தில் நாங்கள் இந்த பாத யாத்திரைக்கு ஒரு சிறப்பான முறையில் செய்யக்கூடிய மாதிரி ஒரு ஒழுங்கமைப்பை செய்வோம் என்று எதிர்பார்க்குறோம். செய்து நாங்கள் அதை நல்ல மாதிரி செய்து கொள்வோம் என்று தான் எதிர்பார்த்து கொள்கின்றோம். அதுக்கு இந்த சமூக ஊடகங்களும் எங்களுக்கு ஒத்துழைப்பாக இருக்கணும் என்று கேட்டுக்கொள்கின்றோம். நிச்சயமாக உண்மைகளை மட்டும் சமூக ஊடகங்களை வெளியில் கொண்டு வரணும். இப்படியான செயல்பாடு உள்ளவர்களை நீங்கள் கட்டாயம் வெளிக்கொண்டு என்ன உண்மைத்தன்மை என்று தெரியப்படுத்தினா தான் மக்களுக்கும் இந்த சமயத்தில் ஒரு நம்பிக்கை இருக்கும், ஆலயத்தின் பேரும் கெட்டு போகாமல் இருக்கும் என்று உங்களை கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி. நன்றி.